ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனஷம் சார்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் இன்றைக்கி ஒரு புது டாபிக் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்ட்டு நினைக்கிறேன். ஒரு கம்பெனியோட ஆர்டர் புக்கை வந்து பார்த்து கம்பெனிக்கு என்னென்ன ஆர்டர் வந்திருக்கு என்னன்றதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் எப்படின்றத தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இது 3 விதமாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஆத்தரைஸ்டு சோர்ஸில் வந்து தெரிஞ்சுக்கிறது எப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கூகுளில் வந்து நீங்கள் என்எஸ்சி இந்தியா அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இதில் வந்து இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணுங்கள். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, சர்ச் பை கம்பெனி நேம். இங்கே இப்போது நான் பெல்லோட ஆர்டர் உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் பெல். இங்கே பிஹெச்இஎல் டைப் பண்ணுறேன். டைப் பண்ணால் அதனுடைய கம்பெனி டீட்டெயில் வருது. இதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ண உடனே இங்கே அதர் டீட்டெயில்ஸ் வருது பாருங்கள். இது ஷேர் ப்ரைஸ், இன்னைக்கு க்ளோஸ் ஆன ஷேர் ப்ரைஸ். இப்போ கீழே வாங்க, இங்கே டேஷ்போர்டுன்ற இடத்துல அனௌன்ஸ்மெண்ட்ஸ்னு இருக்குது பார்த்தீங்களா. இங்கே அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வந்து ஒரு 4-5 லைன் இருக்கும். இங்கே ரீசெண்டாக வந்து அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து இதில் மேக்ஸிமம் பார்க்கறதுக்கு முன்னாடி இங்கே அப்டேட்ஸ்ன்னு தான் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்டேட்டுன்றது தெரியல. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், டேஷ்போர்டு கீழே இருக்கிற அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போது இது வந்து 1 டே, 1 வீக், 1 மந்த், 3 மந்த்ஸ், 6 மந்த்ஸ், 1 இயர் இப்படி வந்து பீரியட் டியூரேஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம எவ்வளோ பீரியடுக்கு வேணுமோ அதை செலக்ட் பண்ணி கூட பார்த்துக்கலாம். இப்போ இதை அப்படியே ரஃபாக பார்க்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா, பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட் ஹஸ் இன்ஃபார்ம்டு த எக்ஸ்சேஞ்ச் ரிகார்டிங் ரிசிப்ட் ஆஃப் அன் ஆர்டர் ஃப்ரம் அதானி பவர் லிமிடெட். இது இன்னைக்கு 5ஆம் தேதி வந்திருக்கு. 5ஆம் தேதி கொடுத்துருக்காங்க. இது எதில் இருக்குது? அப்டேட்ஸில் இருக்குது. இப்போ என்ன பண்ணுங்கள், இங்கே மேலே வந்தீங்கன்னா சப்ஜெக்ட் சர்ச் பை கீவேர்டு இருக்குது பாருங்கள். இங்கே வந்து அப்டேட்ஸ்ன்னு டைப் பண்ணுங்கள். அப்டேட்ஸ்ன்னு டைப் பண்ணிங்கன்னா இப்போ உங்களுக்கு அந்த அப்டேட்ஸ் மட்டும்தான் இங்கே ஃபில்டர் பண்ணி காமிக்கும். அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ அதில் தான் வந்திருக்குன்னும் போது அந்த கேட்டகரியில் அது மட்டும் பார்த்துக்கலாம். இப்போ வந்து பெல்லோடது அதானி பவர் லிமிடெட் கிட்டேருந்து ஒரு ஆர்டர் வந்திருக்கு. அதுக்கு மேலே அதே 5ஆம் தேதி மிர்சாப்பூர் தெர்மல் எனர்ஜி கிட்டேருந்து ஒரு ஆர்டர் செக்யூர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வேறு அவ்வளோதான். இப்போது இது பெல் பார்த்தோம் இல்லையா. இன்னொரு கம்பெனி நான் உங்களுக்கு சர்ச் பண்ணி காட்டுறேன். சுஸ்லான் எனர்ஜி இது பார்க்கலாம். சுஸ்லான் எனர்ஜி லிமிடெட் இது சர்ச் பண்ணுறோம். சர்ச் பண்ணும்போது அதே மாதிரி கம்பெனி ப்ரைஸு இந்த டீட்டெயில்ஸ் வருது. இதில் வந்து அனௌன்ஸ்மெண்ட்ஸ் டேபை கிளிக் பண்ணுறோம். இந்த அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கிளிக் பண்ணும்போது இங்கே வருது. இதில் வந்து பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது அப்டேட்ஸுன்ட்டு நான் சொன்னேன் இல்லையா ஏற்கனவே, அந்த அப்டேட்ஸ் கொடுத்து பார்க்குறோம். இதில் இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த அப்டேட்ஸ் கொடுக்குறோம். அப்டேட்ஸ் வருது. இதில் பார்க்கும்போது ஆர்டர் வந்து எதுவும் இருக்க மாதிரி தெரியல. ஸோ இது வந்து அப்டேட்ஸில் தரல இவங்க. இது நான் ஏற்கனவே செக் பண்ணேன். அதனால் நான் டைம் சேவ் பண்ணுறதுக்காக நான் டைரெக்டாக போகிறேன். ப்ரெஸ் ரிலீஸ் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ப்ரெஸ் ரிலீஸ் செக்ஷனில் வந்து இதை கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், 29th May சுஸ்லான் செக்யூர்ஸ். இதை கிளிக் பண்ணுங்கள். சுஸ்லான் செக்யூர்ஸ் எ நியூ 551.25 மெகாவாட் ஆர்டர் ஃப்ரம் குளோபல் இண்டியன் காங்க்ளமரேட் ஆதித்ய பிர்லா குரூப். அது வந்துருக்குங்களா. அதே மாதிரி இங்கே 22 May இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள். சுஸ்லான் செக்யூர்ஸ் நியூ ஆர்டர்ஸ் ஃபார் 402 மெகாவாட் ஃப்ரம் ஜூனிபர் கிரீன் எனர்ஜி. இந்த மாதிரி இது ப்ரெஸ்லி ரிலீஸ் கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கிளிக் பண்ணும்போது இது வரும்போது நீங்கள் அதையே ஒவ்வொன்றா நம்ம அப்பப்போ அப்டேட் பண்ணுறோன்னும் போது தெரிஞ்சுக்கிறோம். அதை நம்ம சில ஸ்டாக்ஸை வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வச்சுருப்போம். அதை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அப்படி ஃபாலோ பண்ணுறதுக்கு இது ஒரு ஆப்ஷன். இது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டேட்டாவை நம்ம செக் பண்ணி பார்க்குறதுக்கு. அப்போ அடிக்கடி பார்க்குறோன்னும் போது நம்ம நிறைய தேட வேண்டியது இருக்காது. ஸோ அப்போது வந்து இந்த மாதிரி இந்த ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்காமையே அது வருது இல்லையா, அதுலேயே நம்ம கூட தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்போது இதே மாதிரி வந்து அடுத்த ஆத்தரைஸ்டு சோர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி இந்தியான்னு கொடுங்க. பிஎஸ்சி இந்தியான்னு கொடுக்கும்போது இதுவும் வந்து நமக்கு ஆத்தரைஸ்டு இன்ஃபர்மேஷனாக இருக்கும், கரெக்டாக இருக்கும். இங்கே என்ன பண்ணுங்கள்,
நீங்கள் சர்ச் பண்ண போகிற கம்பெனி, தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற கம்பெனியை டைப் பண்ணுங்கள். நான் மறுபடியும் பெல்லே கொடுக்குறேன். பெல் நீங்கள் கொடுத்த உடனே இது வருது இல்லையா, இதில் வந்து இங்கே வாங்க, இது கார்ப்பரேட் அனௌன்ஸ்மெண்ட்ஸ்னு இருக்கு பாருங்கள், இதை கிளிக் பண்ணுங்கள். இந்த கார்ப்பரேட் அனௌன்ஸ்மெண்ட்ஸில் இந்த இடத்துல இங்கே கேட்டகரின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை செலக்ட் பண்ணுங்கள். கம்பெனி அப்டேட்டுன்னு இருக்குது, இது கொடுங்க. இதில் வந்து நீங்கள் பீரியட் கூட மென்ஷன் பண்ணலாம். இந்த டேட்லேருந்து இந்த டேட் வரைக்கும் என்னென்ன ஆர்டர்ஸ் இருக்குதுன்னு நான் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அதை கொடுக்கலாம். கம்பெனி அப்டேட் செலக்ட் பண்ணுங்கள். அப்புறம் சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்தீங்கன்னா இங்கே டீட்டெயில்ஸ் வருது. இதில் பாருங்கள், நம்ம ஏற்கனவே வந்து 14th ஜூன் ஒன்று பார்த்துருந்தோம் இல்லையா, ரிசிப்ட் ஆஃப் அன் ஆர்டர் ஃப்ரம் மிர்சாப்பூர் தெர்மல் எனர்ஜி யூபி பிரைவேட் லிமிடெட், இது 5ஆம் தேதி. அதே மாதிரி ரிசிப்ட் ஆஃப் அன் ஆர்டர் ஃப்ரம் அதானி பவர் லிமிடெட், இது 5ஆம் தேதி. ஸோ இதில் பார்த்துக்கலாம். இப்போது அடுத்து நான் சுஸ்லான் காமிச்சேன் இல்லையா, அந்த என்எஸ்சியில் இங்கே நம்ம பார்க்கலாம். சுஸ்லான் எனர்ஜி லிமிடெட் இது சர்ச் பண்ணும்போது கார்ப்பரேட் அனௌன்ஸ்மெண்ட்ஸுக்கு வாங்க. இங்கே வந்துட்டு ஈக்விட்டி ஃப்ரம் டு டேட் கொடுத்துருங்க. அது இருக்கிறதுலையே பார்த்தாலும் ஓகே. கம்பெனி டேட்டு, சப்மிட், கம்பெனி அப்டேட்டு, சப்மிட் கொடுக்குறோம். சப்மிட் கொடுத்தா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சுஸ்லான் செக்யூர்ஸ் 103.95 மெகாவாட் ஆர்டர் ஃப்ரம் ஆம்பின் எனர்ஜி டிரான்சிஷன். இன்னைக்கு இது 11/6 மே மாதத்தில் பார்த்தோம் இல்லையா. இங்கே பாருங்கள், சுஸ்லான் செக்யூர்ஸ் நியூ ஆர்டர் 31 மே. யார்கிட்ட இருந்து? ஆயிஸ்டர் கிரீன் ஹைப்ரிட் 1 பிரைவேட் லிமிடெட். இங்கே பாருங்கள், சுஸ்லான் செக்யூர்ஸ் நியூ 551 ஆர்டர் ஆதித்யா பிர்லா குரூப். ஆச்சா, இந்த மாதிரி நீங்கள் விருப்பப்படுற கம்பெனியோட டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இது மாதிரி நீங்கள் இந்த 2 ஆத்தரைஸ்டு சோர்ஸில் தெரிஞ்சுக்கலாம். இது தவிர நான் 3 மெத்தட் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, இது தவிர வேறு இன்னொரு மெத்தட் என்னன்னா screener.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் போயிட்டு அதே தான் பிஹெச்இஎல் நான் பார்க்க போகிறேன். ஃபஸ்ட்டு அதை கொடுத்துட்டு இங்கே ஓப்பன் ஆகுது இல்லையா, இதில் இந்த அபவுட் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே அந்த கம்பெனியோட நீங்கள் புதுசாக ஏதாவது ஒரு கம்பெனியை ரிசர்ச் பண்ண போகிறீங்கன்னா இது வந்து ஒரு பெஸ்ட்டு வெப்சைட்டாக இருக்கும். எல்லாமே ஃபண்டமெண்டல், டெக்னிக்கல் எல்லாமே பார்க்கலாம். இதில் வந்து இந்த கம்பெனி பற்றி பார்க்கும்போது இங்கே ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. இது அப்படியே வந்தீங்கன்னா இதில் இருக்கும், இதை பார்க்கலாம். அதில் ஒரு ட்ராபேக் என்னென்னா, அது பாருங்கள், ஆர்டர் புக் பொசிஷன் இருக்குது இல்லையா, இதில் ட்ராபேக்னு சொன்னால் அது என்னென்னா லாஸ்ட் எடிட்டட் 1 year 6 months ago, 1.5 வருஷம் ஆயிடுச்சு இதை அப்டேட் பண்ணி. ஸோ இதில் இங்கே இருக்கிற டீட்டெயில் வந்து லேட்டஸ்ட்டாக இருக்கிறது டவுட்டு தான். அதனால் நீங்கள் அதை விட்டுருங்க. அதை க்ளோஸ் பண்ணிட்டு ஸ்க்ரீனில் சர்ச் பண்ணது இந்த பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட் கம்பெனி வந்திருக்கு. நீங்கள் அப்படியே ஸ்க்ரால் பண்ணிவிட்டு கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா டாக்குமெண்ட் செக்ஷனில் அனௌன்ஸ்மெண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதில் வந்து சர்ச் கிளிக் பண்ணுங்கள். சர்ச் கிளிக் பண்ணிவிட்டு ஆர்டர் அப்படின்னு கொடுங்க. ஆர்டர்னு கொடுத்து சர்ச் பண்ணால் என்ன வருதுன்னு பார்க்கலாம். அனௌன்ஸ்மெண்ட் அண்டர் ரெகுலேஷன், அவார்ட் ஆஃப் ஆர்டர் ரெசிப்ட் எங்கே கொடுத்துருக்காங்க. அதானி பவர் லிமிடெட் கிட்டேருந்து 5th ஜூன் வந்து ஆர்டர் கிடச்சிருக்குன்றது. ஸோ இது மாதிரி 3 மெத்தடில் வந்து நம்ம ஒரு கம்பெனியோட ஆர்டர் ஸ்டேட்டஸு, ஆர்டர் ரிசீவ் ஆச்சா என்ன, எவ்வளோ ஒர்த்து அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். இது தவிர வியூவர்ஸ் நீங்கள் ஏதாவது ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா நீங்கள் அதை கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் அப்டேட் பண்ணுங்கள். அது மற்ற யூசர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டீட்டெயில் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.